டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தொப்பை குறையிறதுக்கு என்ன செய்யலாம்? நிறைய பேர் கேட்குற விஷயம். மேம், எனக்கு உடம்பு பார்க்கறதுக்கு நார்மலா நான் இருக்கேன். ஆனா இந்த வயிறு மட்டும் தொப்பை கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. அடி வயித்துல ரொம்ப தொங்குற மாதிரி இருக்கு. ஆஃப்டர் டெலிவரி, போஸ்ட் டெலிவரி தான் நிறைய பெண்கள் இந்த பிரச்சனைய சொல்றீங்க. அதுக்கப்புறம் ஆண்களுக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. உடல் பார்க்க நல்லா இருக்கு. எந்த ட்ரெஸ்ஸோ இல்ல டீ ஷர்ட் போட்டாலும் தொப்பை மட்டும் பெருசா தெரியுது மேம். ஆனா வெயிட் நார்மலா இருக்கேன். ஒரு 65, 75 என் ஹைட்டுக்கு ஏத்த வெயிட். ஆனா இந்த தொப்பை மட்டும் ஏன் இருக்கு? வயசாகுது இல்லையா? கொஞ்சம் ஒரு 45 இயர்ஸ் கிராஸ் பண்ணாலே எனக்கு தொப்பை வந்துடுச்சு. இது எப்படி நான் சரி பண்றது? பெண்களும் இதனால கரெக்டான ஒரு ட்ரெஸ் என்னால வியர் பண்ண முடியல. சாரி கட்டும்போது ரொம்ப தொப்பை மட்டும் தெரியுது. இதனாலேயே நான் கொஞ்சம் லூஸா இருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாமே வியர் பண்ற மாதிரி இருக்கு. எதனால இந்த வயிற்று பகுதியில மட்டும் நமக்கு ஆஃப்டர் டெலிவரி பெண்களுக்கு குறிப்பாக ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ வயிறு பகுதி நமக்கு போன்லெஸ், அதாவது எலும்புகள் இல்லாத தசைகளால் இருக்கக்கூடிய ஒரு கேவிட்டி மாதிரி. ஸோ அந்த கேவிட்டிஸ் மசில்ஸ் எலாஸ்டிக் மாதிரி சுருங்கி விரிஞ்சு நல்லா அந்த டெலிவரி டைம்ல விரிஞ்சு திரும்ப சுருங்கும்போது அது பழைய நிலையை அடைவதற்கு நிறைய டைம் எடுத்துக்கும். இல்லைங்க, எனக்கு இன்னும் டெலிவரிலாம் இல்ல. பட் இருந்தாலும் எனக்கு தொப்பை மட்டும் பெருசா தெரியுதுன்னா, நம்ம பாடியிலேயே பெண்களுக்கு நேச்சுரலா என்னன்னா, அந்த வயிற்று பகுதி, தொடை பகுதிகள்ல தான் எக்ஸஸா ஃபேட் இருக்கக்கூடிய ஃபேட் நம்ம உடல்ல அதிகமாக மிதமிஞ்சி இருக்கக்கூடிய அந்த ஃபேட் டெபாசிட் ஆகக்கூடிய ஏரியா. அதனால தான் அந்த வயிற்று பகுதி, தொடை பகுதியில எல்லாமே இடுப்ப சுத்தி ஒரு டயர் மாதிரியும் நெறைய பேருக்கு தெரியும். இது எல்லாமே ஏற்படுது. அப்போ நமக்கு தொப்பை குறைவதற்கு என்னென்ன வழிமுறைகள் நம்ம செய்யலாம்? உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். நெறைய பேர் கேட்பீங்க, மேம் எது சாப்பிட்டா எனக்கு வெயிட் லாஸ் ஆகும்? பட் நம்மளுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி பத்தி நமக்கு மைண்ட் பண்ணாம, இத சாப்பிட்டாலே வெயிட் குறைஞ்சிருமா? இத சாப்பிட்டாலே தொப்பை குறைஞ்சிருமா? அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. எந்த அளவுக்கு நம்ம டயட்ல கான்சன்ட்ரேட் பண்றோமோ, சேம் அதே மாதிரி நம்மளுடைய உடல் உழைப்பும் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன உடற்பயிற்சிகள், யோகா பயிற்சிகள் எல்லாமே நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா, அடி வயிற்று பகுதி, இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தொப்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இதற்கு நம்ம உணவு முறையில் செய்யக்கூடிய மாற்றங்கள்னா, நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும். நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, நம்ம கலோரிஸ எக்ஸஸா இருக்கக்கூடிய கலோரிஸ பர்ன் பண்ற மாதிரியான உணவுகள், மூலிகைகள் இத சேர்த்து சாப்பிடணும். முக்கியமாக அப்பப்போ கொஞ்சம் வெந்நீர் குடிக்கிறது நல்லது. மிதமான சூட்ல இருக்கக்கூடிய வெந்நீர். இந்த வெந்நீர் எப்படின்னா, ஒரு நாளைக்கு 1 நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியா இத நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா, உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு கரைய ஆரம்பிக்கும். சரி, ஃபர்ஸ்ட் டே நான் இப்போ சண்டேங்க வெந்நீர் குடிக்கிறேன். எத்தனை டைம் இந்த வெந்நீரை குடிக்கலாம்னா, ஒரு நாளைக்கு 3 முறை. எப்படி? உணவு எடுத்து 1 மணி நேரம் கழித்து இந்த வெந்நீரை நம்ம குடிக்கலாம். வெதுவெதுப்பான வெந்நீரை ஒரு 300 ml. எப்படி? நம்ம காலையில 300 ml, மதியம், இரவு அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. எப்படி பண்ண போறோம்னா, 300 ml தண்ணீர்ல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை போடணும். போட்டு இது ஒரு 3 to 5 மினிட்ஸ் நம்ம பாயில் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம வெதுவெதுப்பா இருக்கக்கூடிய போது மைல்டா அந்த வார்ம் வாட்டரை சாப்பிட்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம குடிக்கலாம். அதே மாதிரி மதியம், இரவு ஒரு நாள் மஞ்சள் தண்ணீரை இந்த மாதிரி குடிக்கணும். நெக்ஸ்ட் டே நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஓமமும் இதே மாதிரி தண்ணீர்ல போட்டு நம்ம குடிக்கணும். ஏன்னா உணவு எடுத்ததுக்கு பிறகு. அதற்கு அடுத்த நாள் லவங்கப்பட்டை, அதுக்கு அடுத்த நாள் சீரகம், அடுத்த நாள் சோம்பு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூலிகையை போட்டு நம்ம அந்த தண்ணீரை வெதுவெதுப்பாக குடிக்கணும். மற்ற நேரம் நார்மல் வாட்டர் கூட குடிச்சிக்கலாம். இது ஒரு பெஸ்ட் சீக்ரெட் அப்படின்னே சொல்லலாம். உணவு எடுத்தது பிறகு அது நல்லா ஜீரணமாகணும். எக்ஸ்ட்ரா ஃபேட் நமக்கு டெபாசிட் ஆகக்கூடாது. ஆல்ரெடி நமக்கு தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புக்கள் ஆர்டரிஸ்ல இருந்தாலோ இல்லை தசை பகுதிகளில் இருந்தாலோ அது கரையணும்னா நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். ஒவ்வொரு நாளும் இந்த தண்ணீரை நம்ம மாற்றி மாற்றி குடிக்கும் போது நிச்சயமா எக்ஸஸா இருக்கக்கூடிய டெபாசிட்டா இருக்கக்கூடிய ஃபேட் நல்லாவே நமக்கு கரையிறத பார்க்க முடியும். இதற்கு அடுத்தது வேற என்ன செய்யலாம்னா, ஃபுட்ல அடுத்தது நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமான சீக்ரெட்ஸ் என்னன்னா, நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் தான் நம்ம எடுக்கணும். ஸோ காலையில நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்த சமைக்காத உணவு வாரத்துக்கு 3 நாட்கள் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் மட்டுமே, இல்லை வெஜிடபிள்ஸ் மட்டும். ஸோ அந்த மாதிரி சாலட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது நமக்கு இதுல லோ கேலரிஸ் இருக்கும்.
முக்கியமாக ஃபைபர் நிறைய இருக்கிறதுனால நம்ம உடல்ல அதிகமாக இருக்கக்கூடிய கொழுப்புக்கள் எல்லாமே கரைஞ்சி வெளியில வர ஆரம்பிக்கும். அடுத்தது சித்த மருத்துவத்தில் நம்ம கிளினிக்ல ஸ்பெஷலா வெயிட் லாஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கிற மெடிசன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அது எதை பேஸ் பண்ணி கொடுக்குறோம்னா, ஒருத்தருக்கு தைராய்டுனால வெயிட் கெயின் ஆயிருக்கும், சுகர்னால இருக்கலாம், இல்ல அதிகமா உணவு எடுக்கிறதுனாலையும் இருக்கலாம், இல்ல டிப்ரெஷன்னாலையும் இருக்கலாம். ஸோ இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இதை பேஸ் பண்ணி எதனால நமக்கு வந்து உடல் பருமன் அதிகமா இருக்கோ அதற்கேற்ற மாதிரியான மருந்து மற்றும் மூலிகை மருந்துகளை தான் நம்ம வந்து கொடுக்குறோம். இதுல முக்கியமாக ஜென்ரலா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியதுன்னு பார்த்தோம்னா மரமஞ்சள் குடிநீரை எடுத்துக்கலாம். இந்த மரமஞ்சள்ல இருக்கக்கூடிய இந்த குடிநீர் மரமஞ்சள் கஷாய பொடி, இந்த கஷாய பொடியில இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகமான கொழுப்பை வந்து கரைத்து வெளியேற்றக்கூடியது. இதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா மரமஞ்சளே நம்ம உடல்ல அந்த கொலஸ்ட்ரால் எவ்வளவு இருந்தாலும் கரைத்து வெளியேற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகைனா மரமஞ்சள் சொல்லலாம். இந்த மரமஞ்சளோட வேறு சில மூலிகைகள் இருக்கு. வாய்விடங்கம் இருக்கு, ஏலக்காய் இதுல சேர்ந்திருக்கும், லவங்கப்பட்டை, கிராம்பு இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய இந்த மரமஞ்சள் குடிநீர், இந்த கஷாயமும் காலை இரவு 2 வேளையும் உணவுக்கு முன் இது நம்ம குடிச்சுக்கிட்டே வரணும். குடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது நிச்சயமாக வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸா டெபாசிட்டா இருக்கக்கூடிய ஃபேட் குறையும், உடல் எடை குறையறதும் நம்ம கண்கூட பார்க்க முடியும். ஸோ அதற்கேற்ற மாதிரியான சில யோக பயிற்சிகள், இரவு நேரத்தில் சரியான உறக்கம் இது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வரங்க. ஆரோக்கியமான முறையில் நம்ம தொப்பை வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய எக்ஸஸா இருக்கக்கூடிய கொழுப்பு வந்து கரையத்தை பார்க்க முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.